ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. வேர்ல்டு அன்சர்டனான சுச்சுவேஷன் இருக்குன்னு நல்லா தெரியும். இந்த சமயத்தில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு காமன் இண்டிவிஜுவலும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தினசரி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி சமயத்தில் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு நாடும் என்னென்ன கைண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா எடுத்திங்கன்னா ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்லேருந்து அவங்கள்ட்ட இல்லாத வெப்பனே கிடையாது. இஸ்ரேல் கிட்ட அயன் டோம் இருக்குது. ரஷ்யா கிட்ட டெட் ஹேண்டுன்ற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி இருக்குது. சைனா கிட்ட என்னென்னமோ இருக்குது. நிறைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் சைனா கிட்டேயும் இருக்குது இல்லைங்களா? இந்தியா கிட்ட அப்படி என்னப்பா இருக்குது? நம்ம கிட்டேயும் நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. பட் ஆனால் அக்னி வி அப்படின்ற ஒரு மோசமான பேலஸ்டிக் மிசைல் இந்தியா கிட்ட இருக்குது. மோர் தென் 7000+ கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சுக்கு நம்மளால் இந்தியாவிலேருந்து ஓவரால் ஏஷியா மட்டும் இல்லாமல் யூரோப் கண்ட்ரீஸும் நம்மளால் இந்தியாவிலேருந்து டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான மிசைல்ஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது, இதெல்லாம் ஓகே. பட் ட்ரோன் சிஸ்டம் வச்சு ஈரான் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? அது எல்லா பெரிய பெரிய சோஷியல் மீடியாலையும் மட்டும்தான் வருது. பட் ஆனால் நியூஸ் மீடியாஸ் பெருசாக கவர் பண்ணுறது இல்லை ஈரான் அட்டாக் பண்ணுறது. ஏன்னா ஈரான் யூஸ் பண்ணுறது பெரிய பெரிய மிசைல்ஸை யூஸ் பண்ணுறதையும் தாண்டி சின்ன சின்ன ட்ரோன்ஸை வச்சு பக்காவாக பெரிய பெரிய பில்லியன் கணக்கான ஏவுகணைகள் மட்டும் இல்லாமல் ரேடார் சிஸ்டம் எல்லாத்தையுமே நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது எப்படி? அது எப்படி இந்த மாதிரி ட்ரோன்ஸை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $10,000 மதிப்புள்ள ஒரு ட்ரோன்ஸை வச்சு பல பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்கிற ஒரு வெப்பனை ஈஸியாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ட்ரோன் சிஸ்டம் இந்தியா கிட்ட இருக்கா இல்லையா? இது எவ்வளோ முக்கியமான விஷயம். காஸ்ட்டும் கம்மி, ஹியூமனும் பெருசாக பாதிக்கப்பட மாட்டாங்க. பட் ஆனால் அடி பயங்கரமாக விழும். இது மாதிரி சிஸ்டம் இந்தியா கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட எந்த கைண்ட் ஆஃப் ட்ரோன்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் யூஸ் ஆகும், நம்மக்கிட்ட இருக்கிறது சூசைட் ட்ரோன்ஸா இல்லை போயிட்டு திரும்பி வருமா, இதை எல்லாத்தையும் க்ளீனாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோஸ் இந்தியாவுடைய ட்ரோன் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்தியா கிட்ட ட்ரோன் இருக்கா இல்லையா? ட்ரோன் சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ட்ரோன் யூஸ் பண்ணுறோமா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் அதில் சின்ன பிரச்சனை இருக்குது. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேக் இன் இந்தியாவாக கிடையாது. மேனுஃபேக்சரிங் எல்லாமே குறிப்பிட்ட இடத்துல வேறு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவிலேருந்து சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அவங்கள்ட்ட ப்ரொக்யூர் பண்ணி தான் நம்ம இந்தியாவில் ட்ரோன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ். சம்டைம்ஸ் நமக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா சைனாவால் ஈஸியாக ஸ்டாப் பண்ண முடியும். சைனாக்கும் நமக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதுன்னா அவங்களுடைய டெக்னாலஜி வச்சு அதை சப்ளை வச்சு ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கொடுக்க முடியுன்ற ஒரு காரணத்தினால அது மட்டும் இல்லை, ரஷ்யா, உக்ரைன், ஈரான் இந்த வார்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. வேர்ல்டே என்னடா ஈஸியாக ஈரான் அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா அவங்க யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸை வச்சு பக்காவாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது வேர்ல்டே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த மாதிரி சிஸ்டம் இந்தியாவுக்கும் அந்த ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா 100% ட்ரோன் சிஸ்டம் நம்மகிட்ட இருந்து மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்தே மேனுஃபேக்சரிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதில் ஒரு ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் ப்ராஜெக்ட் KAL. அந்த ப்ராஜெக்டை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ட்ரோன் பேர் பார்த்தீங்கன்னா காமிசாஸ். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ். இது இந்தியாவில் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணப்படணும். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலே மிகப்பெரிய ட்ரோன் ஹப்பாக நம்ம வரணும்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு இந்த வீடியோவில். அதுதான் சொல்கிறேன், ஓகேங்களா? அது மட்டும் இதோடைய கேப்பபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன்ஸுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ரேஞ்ச் போக வேணும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய கெப்பாசிட்டி, ஓகேங்களா, 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச் போனாலுமே 3 to 5 hours இதோடைய சார்ஜிங் பவர் இருக்கணும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதோடைய மெயின் டார்கெட்டே பார்த்தீங்கன்னா எனிமியோட அவங்களுடைய வெப்பன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரேடார் சிஸ்டம், இது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். பட் இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா இது சூசைடல் ட்ரோன்ஸ்னால் என்னென்னா இது ஒரு வார்ஹெடை கேரி பண்ணியிருக்கும், பாம்ஸ் கேரி பண்ணியிருக்கும். கேரி பண்ணி எனிமியோட ஏரியாவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு டெஸ்ட்ராய்ட் ஆகிடும். அங்கே இருக்க ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்ராய்ட் ஆகிடும். இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியாது. ஏன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியாது, ஏன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசிச்சு பாருங்கள். அமெரிக்காவிலேருந்து வரப்பட்ட ஒரு ட்ரோனை வச்சு தான் இப்போது ஈரான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அவங்க திரும்பி அமெரிக்காவே நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியாத அளவுக்கு தன்னைத்தானே அடித்து கொன்ற அந்த ஒரு டெக்னாலஜி இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆன்கோயிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. பட் இன்னுமே கரண்ட்டாக யூஸ் பண்ணல.
ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸில் இருக்குது. இதோட ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டில் ஆன்கோயிங் தான் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சூசைடல் ட்ரோன்ஸ் மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கதக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டிஆர்டிஓ ஆர்கனைசேஷனோடைய ஒரு அவங்களுமே வந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஆர்டிஓ தெரியும். அது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடைய வெப்பன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? இவங்க கதக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோன் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 யூனிட்ஸ் இப்போதைக்கு பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே இன்னும் அஃபிஷியல் யூஸுக்கு இன்னும் வரப்படலை. பட் ஆனால் ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்டது. இந்த சென்ஸ் இது வந்து போகும்போது மற்றவங்களுடைய ரேடாரில் சிக்காமல் போயிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு பாம் கேரி பண்ணி போகும். அட்டாக் பண்ணிவிட்டு அகைன் இது திரும்பி நம்மகிட்ட வரும். முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூசைடல் ட்ரோன்ஸ். பட் இது வந்து பார்த்திங்கன்னா சூசைடல் ட்ரோன்ஸ் கிடையாது. இது போய் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு திரும்பி இந்தியாவுக்கு திரும்பி வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கதக் அப்படின்ற ஒரு பேர் வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இப்போது இந்தியா வந்து மெரூட் அப்படின்ற பகுதியில் 900 ஏக்கர்ஸ் ட்ரோனோடைய டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கு, அதோடைய ட்ரையல் பார்க்குறதுக்கு, ட்ரோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இது வார்ஸில் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 900 ஏக்கர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெகுலராகவே ட்ரோன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது எப்படிலாம் வந்து டிஃபென்ஸில் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே இப்போது ஆன்கோயிங் ப்ராசஸில் போய்கிட்டு இருக்குது. மோர் தென் 1600 crores-லேருந்து 1800 crores வந்து இதுக்கு தனியாக அலாட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஜாப்ஸ் க்ரியேட் ஆகுன்ற இந்த சென்ஸ் எல்லாருக்குமே க்ரியேட் ஆகாது. இது பேஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு, இதை பேஸ் பண்ணி டெக்னாலஜியில் இருக்கவங்களுக்கு, ஸோ R&D பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கு நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஓகே, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இப்போ என்னுடைய பர்சனல் வியூ. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி எல்லா கண்ட்ரியுமே ட்ரோன் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும். இல்லைப்பா இது நம்ம ரொம்ப ரொம்ப லேட்டு. ஆல்ரெடி எல்லா நாடும் ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாமே ட்ரோன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ரொம்ப லேட்டுன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பாய்.